ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா அலோ ப்ளவுஸ் வச்சு பேக் நெக் எப்படி மார்க் பண்ணுறது சொல்லி நம்ம கையை ஃப்ரண்ட் அளவு எப்படி இருக்கு சொல்லி பார்க்க போகிறோம். பேக் நெக் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மார்க் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா என்னோட லெஃப்ட் சைடு 2 ஃபோல்டு சென்டரில் பேண்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தையலுக்காக நம்ம எப்படி மார்க் பண்ணி சொல்லி இந்த மாதிரி தான் நீ மார்க் பண்ணிக்கணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத்துக்காக கொஞ்சம் இப்போ நம்ம கிளாத்தை இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு அதோட அளவு கரெக்டான மார்க் பண்ணிட்டு ட்ரா பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா கிளாத்துக்காக விட்டுருக்கு. அது கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஏற்கனவே 2 டாட் மார்க் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் கரெக்டா பாருங்க. நம்ம இப்ப மார்க் பண்ணது தப்பானது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 டைம் 3 டைமுக்கு செக் பண்ணுறோம். அப்படியே கரெக்டாக வரும். எண்டிங் எனக்கு கரெக்டாக அங்கே தான் வருது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிட்டோம்னா கஷ்டம். கையிலனா போடும்போது தூக்கிட்டு இருக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கிளாத் வரைக்கும் யூஸ் ஆகும்போது ப்ளவுஸ் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ண பார்த்தீங்கன்னா 2 டாட்டு அது கரெக்டாக இருக்கு. நம்ம ஃப்ரண்ட் வச்சு மார்க் கம்மியாக இருக்கு. கரெக்டாக இருக்கு. நம்ம ஃப்ரண்ட்டில் அளவு எடுக்கும்போது பர்ஃபெக்டா அளவுகள் வரும். ஃப்ரண்ட் வச்சு மார்க் கஷ்டமா வந்துச்சு. அந்த மாதிரி பேக் சைடு செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டா இருக்கு. இப்போ பாருங்க எப்படி வச்சு ஆப்போசிட்ல மடிச்சு வச்சுக்கோ. நீங்க மார்க் பண்ணிக்கலாம். நான் இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணேன். தையல் மேலே நம்ம கையை வச்சு கிளாத்தை திருப்பி நான் இதை நம்ம அப்படியே மறைச்சிட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்காக நம்ம கொஞ்சம் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட், சமையல், பண்ணிட்டு இருக்கேன். நிறைய உங்களுக்கு
ஸ்டாப் பண்ணுங்க. அதை அப்லோட் பண்ணவும் நான் வந்து தயாராக இருக்கேன். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்த நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யணும். ஸ்டிச்சிங் இருக்குதுன்னா அதை பண்ணுவேன். இந்த ஒயர் கூட ஏதாச்சும் பண்ணுறேன்னா அதை போடுவேன். கிராஃப்ட் எந்த ஒர்க் பண்ணுறேன்னா பண்ணுறது. அதாவது நான் வந்து செல்ஃபாக வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அதையுமே நான் வந்து பண்ணி போடணும். ஸ்கேல் வச்சு கொஞ்சம் தள்ளி நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கணும். அது வந்து தையலுக்காக சைடில் வந்து பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து கையும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ பேக் நெக்கு ப்ளவுஸ் பிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இப்போ கொஞ்சம் கூட ப்ளவுஸ் வந்து மிக்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவசரப்பட்டு கட் பண்ணீங்கன்னா கிளாத் பத்தாம ஸ்பேஸ் இல்லை அப்படின்னும் போது மார்க் பண்ணி வச்ச ட்ராவும் கஷ்டப்பட்டு போகும். ப்ளவுஸ் இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக ஸ்டிச் பண்ண முடியாதுன்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் ஒர்க்லாம் பண்ணிச்சிட்டு ஸ்டிச் பண்ணுறது கட் பண்ணிட்டு துணி பத்தாம ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதெல்லாம் நமக்கு பேட் நெகட்டிவ்ஸ் தான் நிறைய வரும். இது நம்மகிட்ட கொடுக்குறதுலாம் ஏன் நான் நிறைய இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். வர கஸ்டமர்ஸை நான் வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஆகிடும். நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து அதை விடுத்துட்டு எல்லாம் சொல்லி 1 or 2 times செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வந்து ப்ளவுஸ் வந்து கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்படி உங்களுக்கு கிளாத்தை வந்து உங்களுக்கு ஸ்பேசஸ் பத்தாது. ஸ்டிச் பண்ண கண்டிப்பாக கட் பண்ண வேஸ்ட் ஆகிட தோணுச்சுனாங்க வந்து கண்டிப்பாக தரமாக இருக்கும். இப்போ வந்து ப்ளவுஸ் ஒரு பக்கம் நம்மளுக்கு வந்து மார்க் பண்ணது அந்த அடையாளம் வந்துருக்கும். அது பக்கம் வந்து இருக்காது இல்லையா? அப்படியே வந்து எடுத்து வச்சுக்க வேண்டியதான். ஸ்டிச்சிங் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சுதான் மார்க் பண்ணுவாங்க. நான் வந்து இன்னைக்கு இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி கூட வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து கட் பண்ணி எடுத்து வச்சு இல்லை வீட்டு சும்மாதான் இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்க நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. மூலியமாவே நம்ம நிறைய வீட்டுல இருந்தே நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கிற மாதிரி வருது. நிறைய பெரிய பெரிய விஷயங்களை கத்துக்கிட்டு நம்ம பண்ணும்போது சக்சஸ் கண்டிப்பா இருக்கும். ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னும் போது அதை பண்ணவே கூடாது. ஒருத்தர் ஒரு விஷயத்த பண்ணி அதை மேல வர்றாங்க அப்படிங்கும்போது அதுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு அது விருப்பம் இருக்கும். அதுல வந்து கவனம் கொடுங்க. இப்போ வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் டார்க்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரியா நடக்கும்.
கீழே வச்சு போடுவோம், லைன் வந்து போட்டுக்கலாம். வீட்டில் மட்டும் பண்ணுறது இதான். நான் வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்படி நம்ம வெளியில் போய் வீட்டில் போட்டு தென்னைக்கு வந்து கொஞ்சம் நம்ம அந்த பேக் கிட்டே மாட்டோம். அப்படி வந்து இந்த டாட் எல்லாம் கரெக்டான ஏன்னா நம்ம அடுத்து வந்து பட்டி ஜாயிண்ட் தள்ளி பார்ப்போம். எதுவுமே நம்ம வந்து டேக் பார்க்கணும். எல்லா விஷயமும் நமக்கு கஷ்டப்படும். இது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி நம்ம அதை தூசியுமே தட்டி விட்டு பண்ணும்போது அது அவ்வளவு பெரிய விஷயமாவே தெரியாது. என்ன பொறுத்திருக்கும் ஆல்மோஸ்ட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் விஷயத்த மட்டும் நான் வந்து ஃபாலோ பண்ணிடுவேன். ஒரு விஷயம் பண்றாங்க, அதை சக்சஸ் ஆயிட்டான்னு சொல்லி எந்தவே நான் பண்ணது கிடையாது. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, கண்டிப்பா டைலரிங் கத்துக்கணும். நான் வந்து ஒரு ஓரம் அடிக்கிறது, புடவை கையில் அடிக்கிறது, போராடி இந்த மாதிரிலாம் பண்ணி ஏற்படலாம். ஒரு கிளாத்துக்கு 10 ருபீஸ் வாங்கினாலோ ஒரு நாளைக்கு ஒரு 50 தைச்சாலும் 50 ரூபாய் அவங்களுக்கு தெரியாது. அடிக்கிறதுலேயே நான் வந்து ஒரு நாளைக்கு 100 ருபீஸ் கிட்ட வந்து பண்ணிடுவேன். ஒரு பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணா 2 ரூபாய். எனக்கு அதை விட இதுல வந்து ஓரம் அடிக்கிறது வந்து பெனிஃபிட் அதிகம். கண்டிப்பா டைம் தேவை. நம்ம அவசரமா தைக்கும் போது அவ்வளோகள் மாற நிறைய சான்சஸ் வந்து கண்டிப்பாவே இருக்கு. பார்த்து சரி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம எந்த ஒரு டென்ஷனும் இல்லை, நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருக்கணும். அப்பதான் பண்ணும்போது அது வந்துட்டு ஏதாவது ஒரு மிஸ்டேக் கண்டிப்பா வந்துடும். இல்லாம எனக்கு எந்த ஒர்க்குமே இந்த மாதிரி நேரத்தில் சீக்கிரமா ஸ்டிச் பண்ணி கொடுப்போம். அவங்களுக்கு நல்ல ஒரு சிலர் வந்து
ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ப்ளவுஸ் ரிலேட்டிவ் இல்லையா ஏதாச்சும் ஒருத்தர் அவரோட ஸ்டிச்சிங் வராதுன்றவங்க நிறைய கைத்தொழில்கள் வந்து நிறைய வந்துடுச்சு மார்க்கெட்டிங்ல. அதை பண்ணி லேர்ன் பண்ணணும். எங்க போய் ஃபீல் பண்றது சரி ஒரு நிறைய இருக்குது. அதை பண்ணி இந்த வீட்டுக்கு ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற அப்படின்ட்டுலாம் ரெண்டு ஈவெண்ட்ஸ் வந்து காமிக்க சொல்லலாம். இந்த மாதிரி நீங்க வந்து பிஸ்னஸ் பண்ணி கொஞ்சம் மணி ஏர்ன் பண்ணலாம். வீட்டுக்கு சும்மா இருக்கிற டைம் நிறைய வந்து பண்ணலாம். ஃப்ரண்ட் வந்து மார்க் வச்சு இதை வந்து கட் பண்ணி இப்போ வந்து டாட் போட்டுச்சு இல்லையா, அதோட அளவு வந்து நம்ம கரெக்டாக பண்ணி செக் பண்ணிக்கணும். பாருங்க 2 வந்து 1.5 இன்ச் வருது. இது 2 நாட்டுக்கும் இடையில வந்து கரெக்டாக வந்து இருக்கு. அப்பதான் நமக்கு அந்த கப் ஷேப் வந்து ஒரு லைன் வந்து பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ வந்து கிளாத் வந்து பாப் பண்ணி எடுத்துக்க வேண்டியது. எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கு தான் எக்ஸ்ட்ராவும் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான் நம்ம வந்து பண்ணி ப்ளவுஸோட பட்டி நம்ம வந்து வச்சுட்டு இருக்கோம். தக்காளி இப்போ வந்து இது வந்து எப்படி அளவு வந்து சின்ன பண்ண பட்டி அதாவது பட்டிக்காக உள்ள வந்து நமக்கு மாற்றம் கொடுக்கணும். அதுக்காக நான் வந்து இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக எடுத்து செய்கிறப்ப அதோட கஷ்டமே தெரியாது. இந்த வீடியோ